Subcompact SUVs and micro SUVs dominate பண்ற இந்த மார்க்கெட்ல subcompact sedans இப்போ புதுசா லான்ச் பண்ணி மிரள விட்டுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். அந்த வகையில Honda அவங்களோட பெஸ்ட் செல்லிங் subcompact sedan ஆன Amaze உடைய புது ஜெனரேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. and இந்த வீடியோல நம்ம ஆல் நியூ Amaze உடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ரிவ்யூல நம்ம இந்த காரோட ஃபீச்சர்ஸ், கம்ஃபர்ட், இந்த காரோட பிரைசிங், தென் கம்பேர்ட் டு ரைவல்ஸ் இந்த கார் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். and நான் போற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்களை நீங்க பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, என்ன சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுங்க. and let's get started. Special thanks to Sundaram Honda Nandanam for lending me this car. நீங்க Honda cars பார்க்குறீங்க அப்படின்னாக்க Sundaram Honda நீங்க அப்ரோச் பண்ணலாம். அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. அண்ட் ஃப்ரண்ட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ Amaze பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வைட் ஆங்கிளில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது அண்ட் ரொம்ப மஸ்குலராக இருக்குது இந்த செடானுக்கு சொல்லலாம். நம்ம கிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெக்ஸகனல் கிரில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதுலேயும் உங்களுக்கு கிளாசி பிளாக்ல உங்களுக்கு ஃபினிஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. 360 வியூ கேமரா உங்களுக்கு கிடையாது, பட் லேன் வாட்ச் அசிஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபர்தராக வீடியோவில் சொல்கிறேன். எல்இடியில் ப்ரொஜெக்டர் டைப்பில் உங்களுக்கு ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்இடியில் உங்களுக்கு சேம்பர் டைப்பில் வந்து உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதே தான் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்து வருது. ஸோ அதுவும் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் வேல்யூ ஃபார் மணி ஆஸ்பெக்ட் பற்றி பேசும்போது. ஸோ உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்து இந்த ஒரு கன்சோல் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வரும். ஸோ எதுவுமே உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு தராது. அந்த வகையில் ஹோண்டா இதில் வேல்யூ ஃபார் மணி ஆஸ்பெக்டில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மேலே பார்த்தோன்னா எல்இடி டிஆர்எல்ஸ் அண்ட் இதுவே தான் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸாக ஒர்க் ஆகும். இந்த ரெட் கலரில் இந்த கார் பார்த்துக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இதுவும் வந்து ஒரு மாதிரி ஏரோ டைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு திக்கான ஒரு குரோம் லைன் ரன் ஆகுது த்ரூ அவுட் த பானெட். அதுவும் பார்க்குறது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. குரோம் பிட்ஸ்லாம் வந்து இந்த இந்தியன் கார்ஸ்க்கு பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். அண்ட் பானட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஹை ஸ்டாண்ட்ஸில் தான் உங்களுக்கு இந்த காரோடைய பானட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டயர்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு குட் இயர் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் டயர் ப்ரொஃபைல் வந்து 185/60 R15 15 இன்ச்க்கான டைமண்ட் கட் அலாய்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இட் லுக்ஸ் ரியலி குட். பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இப்போ உள்ள ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம உங்களோட தாட்ஸ் என்னன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சின்ஸ் இது வந்து ஒரு செடான் அப்படின்றதுனால கிளாடிங் உங்களுக்கு கிடையாது, பாடி கலரே தான் உங்களுக்கு பெயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓஆர் ரிம்ஸில் அதே பாடி கலரில் இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து லேன் கீப் வாட்ச் அசிஸ்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உள்ள ஹெட்லாம்ப் கண்ட்ரோல்லே உங்களுக்கு இன்டிகிரேட்டடாக இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க லெஃப்ட் சைட் மிரரில் உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் எதாவது இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதை பொறுத்த வரைக்கும் சேஃப்டிக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் நீங்கள் பார்க்கலாம். டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் சைடு உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம க்ரோம் ஹேண்டில், டோர் ஹேண்டில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதுவும் பார்க்குற ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. சைடில் வண்டி வந்து மோராலஸ் த சேம், பட் இந்த ரியரில் வந்து உங்களுக்கு டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு ஹேட்ச்பேக் கூடிய ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ வந்து நல்ல டிசைன் உங்களுக்கு சூப்பராக பண்ணி உங்களுக்கு ஒரு செடான் டைப்பில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரியரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஹோண்டா சிட்டியோடைய ஞாபகம் வரும். அந்தமாதிரி தான் உங்களுக்கு டெயில் லேம்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எல்இடி ஸ்ட்ரிப்ஸில் தான் உங்களுக்கு வந்து டெயில் லேம்ப் வந்து இருக்குது. ஹாலஜனில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அமேஸ்க்கான பேட்சிங் பார்க்கலாம், ஐவிடெக்கான பேட்சிங் பார்க்கலாம். பிகாஸ் இப்போது ஹோண்டா கார்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான் இருக்குது. ஐடிடெக் உங்களுக்கு டீசல் இன்ஜின் கிடையாது, ஐவிடெக் மட்டும்தான் இருக்குது. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. மேலே ரியர் விண்ட்ஷீல்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு டீஃபாகர்ஸ் இருக்குது. சின்ஸ் இது வந்து ஒரு செடான் அப்படின்றதுனால ஒரு ரியர் வைப்பர்ஸ் உங்களுக்கு வராது. அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து டேரெக்டாக உங்களுக்கு போயிடும். ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ் பற்றி பார்ப்போம். இந்த இடத்துல எலக்ட்ரோமேட்டிக் பட்டன் இருக்கும். இதை வச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்க டேல் கேட் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 416 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட்ஸ் ரியலி மேசிவ். பட் முன்னாடி Amaze கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். அந்தளவுக்கு உங்களுக்கு 4 லிட்டரில் உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. முன்னாடி 420 லிட்டர்ஸ் கிட்டே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த லேஅவுட்டும் பார்த்து ரொம்ப ஸ்கொயரிஷாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஆம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சைடில் உங்களுக்கு டக்கின் பண்ணி வைக்கிறதுக்கு சின்ன ஸ்பேஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. கீழே பார்த்தோன்னா ஸ்பேர் வீல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணால் ஸ்பேர் வீலோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் லைட் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. 175/70 R14 ஸ்பேஸ் சேவர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீல் ரிம்ஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களோட தாட்ஸ் இந்த பூட் ஸ்பேஸ் பற்றி என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். செகண்ட் ரோ சீட்ஸ் போயிட்டு சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம்.
ஸோ டோர்லாம் கொஞ்சம் நல்லாவே ஹெவியாக இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அந்த சேஃப்டி பொறுத்து பார்க்கும்போது ரீஅஷூரிங்காக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது டாப் அண்ட் வேரியன்ட் ZX வேரியன்ட். இது பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் இருக்குது. கீழே வந்து 1 லிட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் இருக்குது. ஸ்பீக்கர் இருக்குது. 6 ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஹோண்டா அமேஸில் இப்போ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு மாதிரி சில்வர் கலரில் உங்களுக்கு டோர் ஹேண்டில் வந்து இருக்குது. விண்டோ ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாக தான் இருக்குது. இதில் குவார்டர் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து உள்ள நல்ல லைட்டிங் எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கலரில் இந்த அப்போசிட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஒயிட்டாக இருந்தாலும் அழுக்கு படையிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. பட் இது வந்து டுவர்ட்ஸ் டார்க்காக இருக்குது. பட் நல்ல ஒரு லைட் மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் பற்றி பேசும்போது உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 கப் ஹோல்டரோட ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் 3 ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் 3மே வந்து நான் அட்ஜஸ்டபிள் தான், ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் சீட் பெல்ட்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ உள்ள சேஃப்டி நார்ம்ஸ் படி பார்க்கும்போது 5 சீட் பெல்ட்ஸும் உங்களுக்கு வந்து முன்னாடி வார்னிங் வந்து வரும் போடலாம் அப்படின்னாக்கா. பட் இதில் வந்து வெயிட் சென்சார் வந்து உங்களுக்கு கிடையாது. நீங்கள் சீட் பெல்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிடெக்ட் பண்ணோம். ஸோ இதுக்குள்ளே தான் உங்களுக்கு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ளோர் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் இப்போ உள்ள அமேஸில் கொடுத்ததுனால 3 அடல்ட்ஸ் இந்த பின்னாடி உட்காருது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ 2 அடல்ட் ஒரு குழந்தை உட்காரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட்டை இப்போ காட்டுவேன். டிரைவர் சைட் சீட்டில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஹோல்டர் கிடையாது. வெறும் பேசஞ்சர் சைட் சீட்டில் மட்டும் தான் இருக்குது. சென்டரில் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு லைட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தான் இந்த காரோடைய செகண்ட் ரோ சீட்ஸில் உள்ள அமெனிட்டிஸ் பற்றி. ஸோ இப்போ நான் இந்த காரோடைய செகண்ட் ரோ சீட்ஸில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காரோட டோரோடைய தேர்ட் கேப் எப்படி இருக்குன்றத எவ்வளோ ரீஅஷூரிங்காக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ செகண்ட் ரோ சீட்ஸில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸாக இருக்குது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு அண்டர் தே சப்போர்ட்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு அண்டர் தே சப்போர்ட் வந்து கிடைக்குது. ஸோ எனக்கு முக்கால்வாசி தைக்கு மேலே வந்து கவர் ஆகுது. ஸோ ஐ எம் 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ எனக்கு வந்து அண்டர் தே சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஹெட்ரூம் நீங்களே பார்க்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். அண்ட் ரிக்ளைன் ஆங்கிளும் ரொம்ப கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு இதுக்கும் மேலே பின்னாடி போனாலும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதோட அப்ரைட்டாக இருந்தாலும் நல்லா இருக்குது. ஸோ இது நல்ல கரெக்டான ஒரு டிகிரியில் உங்களுக்கு ரிக்ளைன் ஆங்கிள் இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. மற்றபடி பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட் வந்து என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிருக்கிறேன். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஸ்பேஸ் பாருங்கள். இன்னும் கொஞ்சமாக பே நாத்தான் நல்ல ஒரு கம்ஃபர்ட் தான் எனக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நான் எனக்கு கரெக்டாக உட்கார மாதிரி தான் வச்சிருக்கிறேன். இன்னும் நான் கம்ஃபர்டபுளாக உட்காரணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் பின்னாடி நடத்தும். அப்படியும் பார்க்கும்போது நல்ல ஒரு நீ ரூம் நல்லா இருக்குது, லெக் ரூமும் நல்லா இருக்குது. அண்ட் ஃபுட்வெல் ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட். உங்களுக்கு நல்ல பெரிய ஃபுட்வெல் வந்து இருக்குது. ஸோ ஹோண்டா அமேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தாலே உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸில் ப்ராக்டிகாலிட்டி வைஸ் ஹோண்டா அதில் ரொம்ப நல்லா வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த காரில் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது இந்த காரோடைய சீட் அவருடைய குஷனிங் தான். ரொம்பவே நல்ல ஒரு குஷனிங் இருக்குது. ஸோ உட்காந்துட்டு போனோம், நீங்கள் லாங் ட்ரிப் போனோம் அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட்டில் உங்களுக்கு இருக்காதுன்னு தான் சொல்லணும். ஸோ இதான் இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி. இப்போது நம்ம ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்க்கு ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இந்த காரோடைய ஃபர்ஸ்ட் ரோ சீட்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறேன். அண்ட் ஐ மஸ்ட் சே இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ திக்கான ஒரு போஸ்டர்ஸ் எனக்கு கிடைக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ லாங் ட்ரிப் போகிறீங்க, நீங்கள் சிட்டியில் ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிட்டிங்னஸ் இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் உங்களுக்கு இருக்காதுன்னு தான் சொல்லுவேன் நான். அண்ட் எனக்கு இந்த எர்கனாமிக்ஸ் உட்காந்துட்டு ஓட்டுறது இந்த பொசிஷன் காரோடைய இது கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டில்ட் மட்டும் உங்களுக்கு ஸ்டேரிங்கில் இருக்குது, டெலஸ்கோப்பிக் உங்களுக்கு கிடையாது. பட் அது உங்களுக்கு தேவையும் படாது, பிகாஸ் கரெக்டான ஆங்கிளில் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் திருப்பி ஓட்டுறதுக்குலாம் நல்ல ஒரு கிரிப் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் நல்ல ஒரு எர்கனாமிக்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. சின்ஸ் இது ஆட்டோமேட்டிக் அப்படின்னு தான் உங்களுக்கு ப்ராப்பர் டெட் பெடலாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் சிட்டியில் ஓட்டிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட்டில் இருக்காதுன்னு தான் சொல்லணும். மற்றபடி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரே ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் ஆம்ரெஸ்ட் தான். பட் அது ஆக்சரிஸில் வரதுனால நீங்கள் அதை கண்டிப்பாக போட்டுக்கலாம். 2 கலரில் வரும், ஒன்று இந்த கலர், இன்னொன்று பிளாக் கலரில் வரும். ஸோ நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தோன்னா ஹெட்ரூம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து சன்ரூஃப் உங்களுக்கு கிடையாது. சன்ரூஃப் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த கார் உங்களுக்கு அது அவைலபிளாக இருக்காது. கம்பேர்ட் டு இட்ஸ் ரைவல்ஸ் இதில் உங்களுக்கு கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நான். பட் நீங்கள் சன்ரூஃப் ஒரு காரில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டெசிஷன் ஒரு கார் வாங்கும்போது. ஜட்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பிகாஸ் ஓவர் விங்ஸ் நல்லா பெருசாக இருக்குது, விண்டோ ஸ்பேஸ் நல்லா இருக்குது, அண்ட் ஃப்ரண்ட்லேயே விண்ட்ஷீல்டு வந்து நல்லா பெரிய சைஸில் இருக்குது. ஸோ ஜட்மெண்ட்டில் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஒரு தடவை நீங்கள் இந்த காரை ஓட்டிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஜட்மெண்ட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னாக்கா எனக்கு இந்த ரிக்ளைன் ஆங்கிள் ரொம்ப பிடிச்சிருக்குது. இதோட கொஞ்சம் அப்ரைட்டாக உட்காரலாம். பட் எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது. இப்படி உட்காந்து ஓட்டும்போது நல்ல ஒரு ரிலாக்ஸ்ட் பொசிஷனில் உட்காந்து ஓட்டுற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அந்த வகையில் சீட்டிங் கம்ஃபர்ட் இந்த காரில் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதான் இந்த காருடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசுவோம். ஃப்ரண்ட் ரோ சீட்ஸோட அமெனிட்டிஸ் பற்றி பார்ப்போம். ஸ்டார்டிங் வித் உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் இருக்குது. ஓப்பன் பண்ண அப்படின்னாக்கா உங்களுக்கு ட்வீட்டக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. டோர் ஹேண்டில் பார்க்கலாம். இங்கே எல்லா கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஓஆர்விங் கண்ட்ரோல், சென்ட்ரல் லாக்கிங் அண்ட் பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ். இது வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் ஃப்ரண்ட் சீட்டில் உள்ள ஆம்ரெஸ்ட்டில் மட்டும் உங்களுக்கு டச் பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபேப்ரிக் கொடுத்தது அப்படின்ற நல்ல ஒரு விஷயம். பிகாஸ் இங்கே தான் நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற இடம். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. 6-way மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்
சீட்ஸ் வந்து உங்களுக்கு டிரைவர் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம். இந்த இடத்துல பார்த்தோன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் இருக்குது, ஹெட்லைட் லெவலர், கீழே வந்து உங்களுக்கு ஃபியூல் லிட் அண்ட் பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. அண்ட் இங்கே பின்னாடி வந்து பூட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த ஸ்டியரிங். உங்களுக்கு சிட்டியில் வர மாதிரி தான் உங்களுக்கு இப்போ ஸ்டியரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. முன்னாடி உள்ள அமேஸில் உள்ள ஸ்டியரிங் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாக இருந்தது. பட் இது வந்து நல்ல 2024 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. பட் ஒரே ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் உங்களுக்கு இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க, நாட் லெதரேட் மெட்டீரியல் இருக்குது. ஸோ சாஃப்ட் டச் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லலாம் நம்ம. லெஃப்ட்டில் பார்த்தோன்னா யூ கெட் ஆல் த மீடியா கண்ட்ரோல்ஸ், ரைட்டில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் ஹோண்டா சென்சிங் ஏடாஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் உங்களுக்கு ரைட்டில் இருக்குது. அண்ட் இந்த கண்ட்ரோலில் தான் லேன் வாட்ச் அசிஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்குது. இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் லெஃப்ட் கேமராவுடைய இன்புட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஆட்டோ ஹெட்லாம்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் உங்களுக்கு கிடையாது, பட் உங்களுக்கு மேனுவல் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய இன்டென்சிட்டி ஏற்றி இருக்குது, பிரைட்னஸ்க்கானது. இப்போ நம்ம இந்த காரோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு 7 இன்ச்க்கான டிஎஃப்டி ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அனலாக் அண்ட் இது வந்து உங்களுக்கு டிஎஃப்டி ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சீட் பெல்ட்க்கான வார்னிங் நீங்கள் பார்க்கலாம். நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு இப்போ நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டுருக்கிறேன். இன்னும் நான் சீட் பெல்ட் போடலன்றதுனால இன்ட்டு வந்து காட்டுது. பட் பின்னாடி வந்து 2 சீட் பெல்ட் போட்டிருக்கு. ஸோ அதனால் அந்த டிக் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ டாக்கோமீட்டர், அப்புறம் ரேஞ்ச், ஃபியூல் அதெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது இந்த இடத்துல பட்டன் இருக்குது. ஸோ டாக்கோமீட்டர், ரேஞ்ச், ஃபியூல், ஸ்பீட், டைம், ஜி மீட்டர், சீட் பெல்ட்ஸ் பற்றி இருக்குது, சேஃப்டி சப்போர்ட், செட்டிங்ஸ், கஸ்டமைசேஷன் அதெல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரொம்ப ஸ்லீக்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ப்ரொடெக்டிவ் ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்காங்க இந்த இதில். ஸோ அதனால் பிரிக்கல, பிகாஸ் அது கஸ்டமர் கார் அப்படின்றதுனால. பட் இந்த இடத்துல மேனுவல் பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேனுவல் பட்டன்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நாப் தரல, பட் மேனுவல் பட்டன் கொடுத்தது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம். 8 இன்ச்க்கான இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் வித் சப்போர்ட்ஸ் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப ஸ்லீக்காக தான் இருக்குது ஆக்சுவலாக. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதாவது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டமில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் இருக்குது, ஹசார்ட் லைட்க்கான பட்டன் இருக்குது, ஆட்டோ ஏசிக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஆட்டோ ஏசி வராது, மேனுவல் ஏசி தான் வரும். பட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்ல இதே தான் வரும். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுக்குறது அப்படின்றது அந்த ப்ரைஸ் பாயிண்ட் படி பார்க்கும்போது உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டில் சூப்பராக நிறைய வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹோண்டாட் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் ஹப் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல USB-A போர்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட் அண்ட் வயர்லெஸ் சார்ஜர் உங்களுக்கு இந்த ZX வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 கப் ஹோல்டர் இருக்குது. அண்ட் இது வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் CVT ஆப்ஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ CVT ஆப்ஷனில் இருக்குது இந்த டிஸ்பிளேல இருக்க கார். அண்ட் அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா மேனுவல் ஹேண்ட் பிரேக் இருக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் தான் இருக்குது. பட் கூல்டு க்ளோ பாக்ஸ் உங்களுக்கு கிடையாது. மேலே பார்த்தோன்னா ஆட்டோ டிமிங் கிடையாது, மேனுவல் டிமிங் IRV வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹாலோஜனில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர் இருக்குது, பட் லைட்ஸ் கிடையாது. இந்த ஸ்லாட் இருக்குது, பட் லைட்ஸ் உங்களுக்கு இதில் கிடையாதுன்னு சொல்லலாம். மேலேயும் பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் உங்களுக்கு கிடையாது, ஃபிக்ஸ்டு சீட் பெல்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தான் இந்த காரோடைய அம்யூனிட்டிஸ் பற்றி. இப்போ நம்ம இந்த காரோட மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசுவோம். லெட்ஸ் டாக் அபவுட் த இன்ஜின். ஹோண்டா அமேஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 1.2 லிட்டர் iVTEC 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அன்லைக் அதர் பிராண்ட்ஸ் ஃபியூல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒரு சிலிண்டர் குறைச்சிருக்காங்க. பட் ஹோண்டா அந்த மாதிரி பண்ணல. 4 சிலிண்டர் என்ன உங்களுக்கு ரூட்ஸில் இருக்கோ அதே தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. This produces 90 PS of power and 110 Nm of torque. மைலேஜ் கிளைம் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னாக்கா மேனுவலில் 18.65 kmpl 19.46 kmpl CVTயில் உங்களுக்கு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ரியல் டைமில் உங்களுக்கு 15 வந்தால் கூட பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் CVT ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. iVTEC பேட்சிங் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல. அண்ட் இந்த இன்ஜின் பே பார்க்கறது ரொம்ப நீட்டாக இருக்குன்னு சொல்லலாம். மேலே உங்களுக்கு இன்சுலேஷன் கிடையாது, பிகாஸ் இந்த iVTEC கொஞ்சம் ரிஃபைண்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இன்சுலேஷன் தேவைப்படாது. பட் ஃபயர் வாலில் உங்களுக்கு இன்சுலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு இன்ஜின் கார்டு வந்து இருக்குது. ஸோ இன்ஜின் கார்டு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணது அப்படின்றது கண்டிப்பாக சேஃப்டி வைஸ் நல்லா இருக்குது. ஃப்ளூயிட்கான இன்புட் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த காரோட இன்ஜின் பே பற்றி மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசுவோம். இந்த காரோட கீ ஃபாப் பற்றி பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டாக்கான லோகோ பார்க்கலாம். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா லாக் அன்லாக், அதுக்கப்புறம் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூட் வந்து ரிலீஸ் ஆகும், அன்லாச் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த கீழே கொடுத்தது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ குடோஸ் டு ஹோண்டா ஃபார் தட். அண்ட் அப்படி நம்ம இந்த காரோடைய சேஃப்டி பற்றி பேசுகிறோம். இப்போ இந்த காரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஹோண்டா சென்சிங் ஏடாஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கம்பேர்ட் டு ரைவல்ஸ் இந்த காரில் உங்களுக்கு நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸில் ஹோண்டா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க.
அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸும் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிரேக் அசிஸ்ட், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், இன்ஜின் இம்மொபலைசர், ABS with EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அண்ட் வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி அசிஸ்ட் அப்படின்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறைய உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஹோண்டா சின்சிங் ஏடாஸில் வந்து உங்களுக்கு 7 ஃபீச்சர்ஸ் வருது. அதை பற்றி நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ போடுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரொம்ப நல்லா சேஃப்டியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹோண்டான்னு சொல்லலாம். அண்ட் பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. டோர்ஸ் எல்லாம் திறந்து மூடும்போது ஒரு வெயிட் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஹோண்டா இந்த காரில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம லெட்ஸ் டாக் அபவுட் ப்ரைஸிங். உங்களுக்கு இந்த காரில் 3 வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. VX அண்ட் ZX. பேஸ் வேரியண்ட்டில் ப்ரைஸ் ஸ்டார்டிங் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 7.99 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையிலேருந்து 9.6 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னை உங்களுக்கு மேனுவல் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு போகுது. இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலான ப்ரைஸிங் ஆன்ரோட் ப்ரைஸிங் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால் ஆன்ரோட் ப்ரைஸிங் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. இன்னும் நீங்கள் ஆன்ரோட் ப்ரைஸிங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் சுந்தரம் ஹோண்டா நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ வாரண்ட்டி பற்றி பேசுவோம். நம்ம உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வந்து 3 years வாரண்ட்டி இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ். அதை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி எடுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 7 years ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் வண்டி வாங்கும்போது எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுவும் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு வாரண்ட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க 7 yearsக்கு. இன்னொன்று வந்து 10 years எனி டைம் வாரண்ட்டி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த எனி டைம் வாரண்ட்டி என்ன அப்படின்னாக்கா நீங்கள் 7 yearsக்கு அப்புறம் 8th, 9th and 10th இயருக்கு வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து வாரண்ட்டி நீங்கள் கிளைம் பண்ணி ஒரு வருஷமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதான் உங்களுக்கு 10 years எனி டைம் வாரண்ட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஷோரூமை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த கார் எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின்ஸ் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.